الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدعاء هو العبادة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்து ரஹ்மத் செய்தல்வானாக, எம் பாவங்களை மன்னித்தருள்வானாக. உன்னதமான அவனுடைய மாளிகையில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதம் அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் கூறுகின்ற அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜிக்கான 3 மாதங்களில் முதலாவது மாதமாக இந்த ஷவ்வாலுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சில மாதங்களை ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். ஹஜ் என்பது இஸ்லாத்தின் பிரதான கடமைகளில் இறுதியான கடமையாகும். இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்று நாங்கள் சிறு வயதிலிருந்தே நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். அதை நாம் வாழ்க்கையில் அமுல்படுத்தி வருகின்றோம். ஷஹாதா கலிமாவை சொல்லிய ஒரு முஸ்லீம் பின்வரக்கூடிய 4 கடமைகளையும் அவன் வாழ்க்கையில் செய்வதை அல்லாஹ் அவனுக்கு கடமையாக்கி இருக்கின்றான்.
சில கடமைகள் சில மக்களுக்கு மாத்திரமே அது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜகாத்தும் ஹஜ்ஜும் சில மக்கள் அவர்கள்தான் பண வசதி உள்ளவர்கள். இஸ்லாத்தின் கடமைகள் ஒருத்தர் இஸ்லாத்திற்குள் வந்து விட்டாரே ஆனால் அவர் கலிமாவை சொல்லி அவர் ஒரு முஸ்லிமாக வாழுகிற போது அவர் முதலாவதாக நிறைவேற்ற வேண்டிய கடமை தொழுகையாகும். தொழுகை என்பது இஸ்லாத்தின் பிரதான கடமையாகும். தொழுகை இல்லாத மனிதனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். தொழுகைக்குரிய நேரம் வந்தும் யார் ஒருவர் தொழாத நிலையில் அந்த நேரம் அவனை விட்டு கடந்து சென்று விடுகிறதோ அவன் காஃபிராகி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது ஒரு ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் ஆகி இருக்கிறது. நாங்கள் காஃபீர் குஃபார் என்று யாரையெல்லாம் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொழுகை இல்லாதவனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தொழுகைக்குரிய நேரம் வந்திருக்கிறது, தகுந்த காரணங்கள் இன்றி வேண்டுமென்றே அந்த தொழுகையை விட்டுவிட்டானே ஆனால் அவன் காஃபிராகி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். ஒரு கணவன் தன் மனைவிக்கு பொறுப்பாளனாக இருக்கின்றார். அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பொறுப்பாளராக இருக்கிறீர்கள். உங்கள் பொறுப்புகளின் கீழ் உள்ளவர்களை பற்றி நாளை மஹ்ஷரில் நீங்கள் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு தந்தை 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் உண்டான தன்னுடைய பிள்ளைக்கு தொழுகையின் முறைமைகளை செயல் ரீதியாகவும் அவர் சொல் ரீதியாகவும் காண்பித்து பயிற்சி அளிக்கக்கூடிய பொறுப்பு தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறது. 3 ஆண்டுகள் ஒரு பிள்ளைக்கு தொழுகையை கற்பிக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. 10 வயதை அடைந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைக்கு பழக்கி கொடுப்பதல்ல, தானாக சுயமாக தொழுவதற்கு அந்த பிள்ளையை நாங்கள் அவருக்கு வழி அனுப்பி வைக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 10 வயதை அடைந்த உங்களுடைய பிள்ளை தொழாமல் படுத்துறங்கி கொண்டிருக்கிறானேயானால் அவனை அடித்தேனும் பள்ளிக்கு அனுப்பி வைப்பது, தொழுகைக்காக முசல்லாவிற்கு அனுப்பி வைப்பது தாய் தகப்பனுடைய கடமை. கண்டிப்பது மட்டுமல்ல, தண்டித்து அவனை தொழுகைக்காக அனுப்புங்கள். இது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருந்தால் ஒரு கணவன் தன் மனைவிக்கு அடிப்பதல்ல, பெற்றோர்கள் தவறு செய்த பிள்ளைகளுக்கு அடிப்பதல்ல, தொழாத பிள்ளைக்கு அடிக்குமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுது இன்றைய காலையிலே நாங்கள் அடைந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை சுபஹினுடைய தொழுகை என்று சொன்னார்கள். சுபஹினுடைய தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான தொழுகை ஜும்ஆவுடைய தொழுகை என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபியே நாயகமே, என்னுடைய மகனுக்கு தொழுகை கடமையாக இருக்கின்ற நிலையில் அவன் சுபகு தொழாமல் படுத்துறங்கி கொண்டிருக்கிறான், அவனுடைய நிலைமை என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து வெளியேறிவிட்டான், அவனை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு கடமை அல்ல என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் யார் ஒருவன் தொழாமல் படுத்துறங்கி கொண்டிருக்கிறானோ அவனுடைய 2 காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். அன்றைய நாளிலே அவன் ஒரு கெட்டவனாகவே அன்றைய காலத்தை நாளை கழிக்க வேண்டி இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து வெளியேறியவன் ஷைத்தானுடைய நண்பனாகவே வாழுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக வீட்டிலே படுத்துறங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், கைகளிலே இருக்கின்ற மொபைல் போன்களிலே பார்த்து தங்களுடைய நேர காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தொழுகையுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த தொழுகையுடைய நேரத்தை நினைவுபடுத்தி தொழுகையின் பக்கமாக ஆர்வமூட்டி அவர்களை வழி அனுப்பி வைப்பது பெற்றோர்களுடைய கடமை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தின் பிரதான கடமைகளுள் தொழுகை மிக முக்கியமானதாகும். நாளை கியாமத்துடைய நாளில்
அரஷுடைய ரஹ்மான் ஒரு அடியானிடத்திலே முதலாக கேட்கின்ற கேள்வியே தொழுகையை பற்றியதாகத்தான் இருக்கும். தொழுகைக்கு அடுத்ததாகத்தான் ஏனைய பல கேள்விகளை அல்லாஹ் நிச்சயமாக எங்களிடத்திலே கேட்க இருக்கின்றான். ஒரு மனிதன் தொழுகையை பற்றி நல்ல முறையிலே பதில் சொல்லிவிட்டானே ஆனால் ஏனைய கேள்விகளுக்கு அவன் சுலபமாக பதில் சொல்லி தப்பித்து விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக தொழுகை என்பது ஒரு முஃமினுடைய அடையாளம். அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளை தொழவில்லை என்றால் அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவாமலும் தொழவில்லையா என்று கேட்காமலும் எந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களோ ஏதோ ஒரு வகையில் அவன் பாவம் செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் நரகில் பிள்ளை நுழைவதற்கும் இந்த பெற்றோர்கள் ஏதோ ஒரு வகையிலே காரணமாக இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக இஸ்லாத்தின் பிரதான கடமை ஸலா, தொழுகை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில இருக்கின்ற போது அவர்களுடைய நெருக்கமான ஒரு தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே படித்த பயிற்சிகள் பல பெற்ற ஒரு மாணவனாக திகழ்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்டபோது தொழுகைக்குரிய நேரத்திலே கரெக்டாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டாவதாக கேட்கிறார்கள், தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டார்கள். பெற்றெடுத்த பெற்றோர்களை நல்ல முறையிலே பேணிக் கொள்ளுங்கள், பராமரித்துக் கொள்ளுங்கள். பெற்றோரின் உள்ளத்தை எந்த வகையிலும் துன்படுத்தி விடாதீர்கள், புண்படுத்தி விடாதீர்கள், துன்புறுத்தி விடாதீர்கள். உங்களுடைய சொல்லால் செயலால் நடத்தையினால் பெற்றோருடைய கண்களை கலங்க வைத்து விடாதீர்கள். என் பிள்ளை இப்படி என்னை பார்த்து கேட்டு விட்டானே, என் பிள்ளை என் சொல் கேட்கவில்லையே, நான் சொல்வதை என் பிள்ளை கேட்கிறான் இல்லையே என்ற மனோநிலையை, அந்த நிலைமையை, எண்ணத்தை உங்களுடைய பெற்றோருடைய உள்ளத்தில் நீங்கள் போட்டு விடாதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு பிள்ளை தன் பெற்றோரை பராமரிப்பது இருக்கிறதே, தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்று கூறியதாக புகாரி, முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமலாகும். அந்த நேரத்தில் அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். காலையிலே 9 மணிக்கு எழுந்து சுபஹ் தொழுவதல்ல. அந்த அசரையும் மக்ரிபையும் விட்டுவிட்டு இஷாவுக்கு பின்னால் ஒன்று சேர்த்து தொழுவதல்ல தொழுகை. அந்த நேரத்தில் அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆனிலே கூறுகிறான், துஹருடைய நேரத்திலே தொழுங்கள், அசருடைய நேரத்திலே தொழுங்கள், மக்ரிபுடைய நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் நோயாளிகளாக இருக்கிறீர்களா? நோயாளிகளுக்கென்று சில சலுகைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். நீண்ட தூர பிரயாணத்திலே இருக்கின்றீர்களா? பிரயாணத்திலே சேர்த்தும் சுருக்கியும் தொழுவதற்கான சலுகை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நின்று கொண்டு தொழ முடியாதா? அதற்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. உட்கார்ந்தும் தொழ முடியாதா? அதற்கும் சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, தண்ணீர் இருக்கிறது, உது செய்ய வேண்டும். உது செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறீர்களா? அதற்கு சில தயம்மமுடைய வழிகாட்டல்களை அல்லாஹுடைய குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் எந்த மனிதனுக்கும் தொழுகையிலிருந்து விடுபடுவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. தொழுகை யாருக்கு கடமை இல்லை தெரியுமா? பைத்தியகாரன் தொழ தேவையில்லை, புத்தி பேதலிச்சவன் தொழ தேவையில்லை, சிறு பிள்ளைகளுக்கு பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தொழுகை கடமை இல்லை. பெண்களிலே யாருக்கு தொழுகை கடமை இல்லை? பிரசவ நிலையில இருக்கக்கூடியவர்கள், பிள்ளை பெற்று தன்னுடைய அந்த பிரசவ காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுகையிலிருந்து விடுபடலாம். மாதாந்தம் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த மாதாந்த ஹைதுடைய காலத்திலே பெண்கள் தொழ தேவையில்லை. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமே தொழுகை கடமை இல்லை. ஆக நான் காலமெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு பைத்தியகாரனாகத்தான் இருக்க முடியும். நான் தொழுகைக்குரிய நேரம் வந்தும் தொழுகை இல்லாமல் இருக்கின்றேன் என்றால் எனக்கு ஒழுங்கான புத்தி இல்லை என்பது அர்த்தமாகும். புத்தி பேதலித்த நிலையிலே நான் இருக்கிறேன் என்பது அடையாளமாகும். நான் தொழுகை இல்லாமல் இருக்கிறேன் என்றால் நான் ஒரு 3 வயது 5 வயது பச்சிலம் பிள்ளையை போல சிறு பிள்ளையாக நான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அடையாளமாகும். என்னுடைய மனைவிக்கு தொழுகை இல்லை என்றால், வயதுக்கு வந்த என்னுடைய மகளுக்கு தொழுகை இல்லாமல் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால், அவள் காலமெல்லாம்
அசுத்தமான ஹைதுடைய நிலையில இருக்கிறாள் என்பது அர்த்தமாகும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். தொழுகைக்குரிய நேரம் வந்தும் ஒருவன் தொழவில்லை என்றால் அவன் காஃபிராகி விட்டான். காஃபீர்கள் ஒதுங்கும் தலம் நரகமாகும். நஊஸு பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தின் 3வது கடமை ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதாகும். வருடத்தில் ஒரு மாதம். 4வது கடமை ஜகாத், அது பண வசதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு அமல். 5வது ஒரு கடமை இருக்கிறது, அதுதான் ஹஜ்ஜுடைய கடமையாகும். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. பொருளாதார வசதி யாருக்கு இருக்கிறதோ, மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்துவிட்டு நாட்டுக்கு வீட்டுக்கும் திரும்பி வருவதற்கான வசதியும் வாய்ப்பும் யாருக்கு இருக்கிறதோ, அப்பேற்பட்ட ஒவ்வொருவரும் அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். யார் ஒருவருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்து பொருளாதார பண வசதி இருக்கிறது, சென்று வருவதற்கான உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது, அவர் ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாமல் தன்னுடைய சாட்டு போக்குகளை காரணங்களை சொல்லி சொல்லி அந்த ஹஜ்ஜை பிற்படுத்தி கொண்டிருப்பாரோ, அவர் ஒரு யஹூதியாக அல்லது ஒரு நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையினால் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சாட்டு போக்குகளை சொல்லி உலகத்தில் இருக்கின்ற அற்ப காரணங்களுக்காக அந்த ஃபர்லான ஹஜ்ஜுடைய கடமையை எத்தனையோ பல வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் காரணம் சொல்லி சொல்லி பிற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பல பேர் அப்படியே ஹஜ் செய்யாத நிலையிலேயே வஃபாத்தாகியும் இருக்கிறார்கள் என்ற செய்தி நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு பல ஹாஜிகள் இந்த நாட்டிலே இருந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இஹ்ராம் தரித்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அல்லாஹுடைய ஆலயத்தை நோக்கி புறப்படுவதற்கு நமது குடும்பத்திலிருந்தும் நம்முடைய மஹல்லாவிலிருந்தும் நம்முடைய பிரதேசத்திலிருந்தும் நமது நாட்டிலிருந்தும் ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் அந்த புனித பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காகவே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ, அல்லாஹ் தந்த பணத்தை அவனுக்காக நான் செலவழிக்கின்றேன், அல்லாஹ் என்னை அழைக்கின்றான், உனக்கு நான் பணத்தை தந்தேன், உடல் சக்தியை தந்திருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு வா, நீ ஹஜ் செய் என்று அல்லாஹ் என்னை அழைக்கின்றான், அதற்காக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று நான் ஹஜ்ஜிக்கு செல்லுகின்றேன் என்று அந்த ஹஜ்ஜிக்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமை யார் ஒருவர் முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்தவாறு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி கொள்ளுகிறாரோ, அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. 2வது, ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கமாகும் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமா பிர்ருஹு யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஹஜ்ஜிக்காக பணத்தை கொடுத்து விட்டோம், மக்காவுக்கும் சென்றோம், இஹ்ராம் கட்டி நியத்து வைத்து அரஃபாவுக்கு சென்றோம், முஸ்தலிஃபாவுக்கு சென்றோம், மினாவுக்கு சென்றோம், இப்படியெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமையை எங்களால் தெரிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்து விட்டோம். எங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு ஒரு முக்கியமான கேள்வி என்று பாருங்கள். அருமை தோழர்களான சஹாபாக்களுக்கு முன்னால் ஹஜ்ஜினுடைய கடமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அய்யுஹன்னாஸ் கத் ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், காலம் தாழ்த்தாதீர்கள், பிற்படுத்தாதீர்கள். ஏன், கையில் இருப்பவைகள் நாளை உங்களோட கையிலே பணம் இருக்காது, நாளை ஒரு நாள் ஏழையாக ஆகிவிடுவீர்கள்.
உங்களோட உடம்புல இருக்கிற சக்தி பணத்தை போல. இன்றைக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருப்பீர்கள், வருகின்ற வருடம் நீங்கள் நோயாளியாக ஆகலாம். ஆக இப்போது உங்களுடைய கையில் பணம் இருக்கின்ற போது, உங்களுடைய உடம்பில் சக்தி இருக்கின்ற போது, அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நீங்கள் அவசரம் காட்டுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொன்ன போது, அந்த சபையில இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து, அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள். பணம் இருக்கிறது, உடலிலே சக்தி இருக்கிறது, ஒவ்வொரு வருடம் ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டுமா? மௌனமாக இருக்கிறார்கள். அந்த சஹாபி 2ஆம் தடவை கேட்டார்கள், மௌனமாக இருக்கிறார்கள். 3ஆம் தடவை கேட்ட போது சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிடுவேனேயாக இருந்தால், அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விட்டால் நீங்கள் யாருமே வருடம் ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி பெற மாட்டீர்கள். ஆக ஆயுளில் ஒரு தடவை அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக இந்த சஹாபாக்கள் என்ன கேள்வியை கேட்டார்கள் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை செய்கின்ற இந்த ஹஜ்ஜை நாம் பாத்திலாக்கிவிடக் கூடாது. என்னுடைய சொல்லால், என்னுடைய செயலால், என்னுடைய நடத்தையினால், என்னுடைய எண்ணங்களினால் என்னுடைய ஹஜ்ஜை நான் வீணாக்கிவிடக் கூடாது, பாத்திலாக்கிவிடக் கூடாது. செய்த ஹஜ்ஜை மௌத் வரைக்கும் நான் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் மப்ரூரானதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும், விசேஷமான அமல்கள் ஏதும் இருக்கிறதா என்று சஹாபாக்கள் கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களோட ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 3 பிரதான அமல்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3 பிரதான பண்புகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமையாக இருந்தால் உங்களோட ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹாஜி இடத்தில் இருக்க வேண்டிய, அவர் கடந்த காலங்களிலே ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு ஹாஜாகவும் இருக்கலாம், இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவராகவும் இருக்கலாம். ஒரு ஹாஜி இடத்திலே மௌத் வரைக்கும் இருக்க வேண்டிய 3 பிரதான பண்புகளில் முதலாவது இத்ஆமு தஆம், பசியுள்ளவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும், உணவளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஹாஜி என்பவர் அவர் ஒரு ஏழையாக இருக்க முடியாது, அவர் பணம் உள்ளவராகத்தான் இருக்க முடியும். அந்த பணக்காரருக்கு சில ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்லவே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்கள், அண்டை அயல் வீட்டுக்காரர்கள், உங்களோட மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய தேவையுள்ள மக்களுக்கு உணவளியுங்கள், உங்களோட ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். 2வது ஒரு ஹாஜி இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு வதீபுல் கலாம், நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோள் சொல்லி திரிவது, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது, திட்டுவது, கேலி செய்வது, மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய, புண்படுத்தக்கூடிய, மனிதர்கள் வெறுக்கக்கூடிய கெட்ட பேச்சுக்களை பேசுவதிலிருந்து ஒரு ஹாஜி தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதுவரை காலம்? உடம்பிலிருந்து உயிர் செல்லுகின்ற வரைக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜி செய்வது லேசு, செய்த ஹஜ்ஜை மௌத் வரைக்கும் பாதுகாப்பது இருக்கிறது ஹஜ்ஜை விட மிகவும் கடினமானது, சுமையானது. ஆக மௌத் வரைக்கும் நாம் செய்த ஹஜ்ஜை பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலாவது ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். 2வது நல்ல பேச்சுக்களை பேசிக்கொள்ள வேண்டும். 3வது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹாஜி இடத்தில் இருக்க வேண்டிய பண்பை சொன்னார்கள், இஃப்ஷாஉஸ் ஸலாம், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுவதில் ஒரு ஹாஜி முந்திக் கொள்ள வேண்டும். முதலாம் அவராக சலாத்தை கொண்டு தன் பேச்சை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த 3 பண்புகளையும் சொன்னதாக தபரானியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கொஞ்ச கால, குறுகிய கால வாழ்க்கை. எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. மரணித்தவர்கள் யாருமே நம்மை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னால் அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். எனக்கு இப்படியெல்லாம் 17 வயதிலே வஃபாத்து வரும், இப்படி நான் 28 வயதிலே என்னுடைய மனைவியை நான் தவிக்க விட்டு செல்வேன் என்று யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள்.
இன்று அதிகமான இளவயது மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள் 70 வருடங்கள் என்று இந்த உம்மத்தினுடைய ஆயுளை கூட நிர்ணயித்திருக்கிறார்கள். மெஞ்சி போனால் 70லும் 80லும் 90லும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் சராசரியாக இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தை நிர்ணயித்து சொன்னார்கள். அந்த 60 வருடங்கள் வாழ்வதே பெரும் சவாலுக்குரிய சாதனைக்குரிய காலமாக இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் ஒருவருக்கு எப்போது மலக்குல் மௌத் அவர்கள் வந்து செய்தியை சொல்ல போகிறார்கள், எப்போது நாம் அவருக்கு சலாம் சொல்லி வழி அனுப்பி வைக்க போகிறோம் என்று தெரியாத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கின்றான். அந்த மௌத்திலிருந்து யாருமே விடுபட முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் 2 விடயங்களை விரும்புகிறான், 2 விடயங்களை வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். நான் ஒரு நாள் மௌத்தாகுவேனே என்ற மௌத்தை நினைத்து அவன் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். எப்போதும் செல்வம் பெருக வேண்டும், என்னுடைய கையிலே பணம் பொருளாதாரம் செல்வம் என் கைகளிலே கூடிக்கொண்டே செல்ல வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த செல்வம் கையிலிருந்து நீங்குவதையும் குறைவதையும் அவன் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது வந்தாலும் சரி மௌத், அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். தயார் என்பது கபன் புடவையோடு சுத்துவதல்ல. எல்லா நேர தொழுகைகளையும் கரெக்டாக முறையாக தொழுது கொண்ட நிலையில் ஒரு மனிதனுக்கு காலையிலே 10 மணிக்கு அவருக்கு வஃபாத் வருகின்றது என்றால், அவர் மௌத்தாகின்றான் என்றால், குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும், இன்றைய சுபகினுடைய தொழுகையும் தொழுதுவிட்டுத்தான் அவர் கபருக்கு செல்லுகிறார் என்று குடும்பம் பேச வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மாலை நேரத்தில் 5:30 மணிக்கு ஒரு மனிதன் வஃபாத் ஆகின்றார் என்றால் அவரோடு பக்கத்தில் நின்ற தொழுத மனிதன் சொல்ல வேண்டும், இன்று அசருடைய தொழுகை என் அருகில் நின்றுதான் தொழுதார், அவர் அசருடைய தொழுகையும் தொழுதுவிட்டு தன் கபருக்கு செல்லுகிறார் என்று இந்த சமுதாயம் பேச வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63வது வயதிலே வஃபாத் ஆகிறார்கள். சுபஹினுடைய தொழுகையும் தொழுத நிலையில் தான் துஹாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். எந்த தொழுகையும் அவர்கள் விட்டதாக வரலாறு கிடையாது. ஆக எத்தனையோ பல மக்கள் இப்படியெல்லாம் மரணங்களை மௌத்துடைய செய்தியும் கேள்விப்பட்டும் கூட இன்னும் பள்ளியின் படியை மிதிக்காத மக்கள் எம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் தந்த இந்த ஆரோக்கியத்தை சுகத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்காக இந்த நெற்றிய சுஜூதில் வைப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மக்களை பார்க்கிற போது நமக்கு கவலையாக இருக்கிறது. நம்முடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், எத்தனையோ பல வாலிபர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாலிபத்தை கழிக்கக்கூடியவர்கள், சுஜூதிலும் ருக்கூஇலும் கியாமிலும் தஹஜ்ஜத்திலும் குர்ஆன் ஓதுவதிலும் சமூகத்துக்கு நல்ல பல சேவைகளை செய்வதிலும் முன்னின்று உழைக்கக்கூடிய இந்த வாலிபர்கள் தொழுகை இல்லாமலும் பள்ளியின் படியை மிதிக்காமலும் ஆங்காங்கே ஆட்டோக்களிலே உட்கார்ந்து கொண்டு நேரத்தை காலத்தை கழிக்கக்கூடிய வாலிபர்களை பார்க்கிற போது, இரவு நேரங்களிலே ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களை பார்க்கின்ற போது நடுநிசை நேரம் வரைக்கும் விழித்திருந்து தூங்கச் செல்லுகிறார்கள். இவர்களால் எப்படி சுபஹு தொழுகைக்கு நேர காலத்தோடு எழுந்து மஸ்ஜிதுக்கு வர முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், அல்லாஹ் கை நிறைய தந்தும் சோதிப்பான், தந்தவத்தை எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹுடைய சோதனை எந்த வடிவில் எங்களை நோக்கி வரும் என்பது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆக ஒரு இக்கட்டான ஒரு காலத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். காலநிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான உஷ்ணம் நிறைந்த சூடு நிறைந்த வெப்பம் நிறைந்த ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூமீன்களாகி எங்களுக்கென்று அல்லாஹ் சில சக்திகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது எங்களுக்கு என்னவென்று இதுவரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற பலம் என்ன தெரியுமா? எங்களுக்கு தந்திருக்கிற சக்தி என்ன தெரியுமா? தொழுது விட்டு என்னிடத்திலே கையேந்துங்கள், நீங்கள் கேட்பதை நான் தருகிறேன் என்று அந்த ரப்பி எங்களுடைய கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய துஆவை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹும்ம அகீஸ்னா அல்லாஹும்ம அகீஸ்னா அல்லாஹும்ம அகீஸ்னா, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய மழையை பொழிவிக்க செய்ய அல்லாஹ். இந்த பூமி மிகவும் வெப்பமாக இருக்கிறது. மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள், சிறு பிள்ளைகள், இப்படியாக எல்லோரும் ஒரு வகையான கஷ்டத்திலும் துன்பத்திலும் வியர்வையின் வெள்ளத்திலும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரஹ்மானே, வறண்டு போயிருக்கிற இந்த பூமியை உன்னுடைய ரஹ்மத்துடைய
ரஹ்மத்தினுடைய மழையை பொழிவிக்க செய்து குளிரான நிலைமையை உண்டாக்கியா அல்லாஹ். அல்லாஹும்ம அகீஸ்னா, அல்லாஹும்ம அகீஸ்னா. இந்த துஆவை கேட்பதற்கு எங்களில் யாரும் இன்னும் முன்வரவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டிருக்கிறார்கள், மழையையும் கேட்டிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிற போது மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே மழை துளி கீழே விழுகின்ற போது தன்னுடைய மேல் ஆடையை அப்படியே பட்டன்களை எல்லாம் கொஞ்சம் கலட்டி விட்டு தன்னுடைய முதுகையும் தன்னுடைய தலையையும் அந்த வானத்தின் பக்கமாக அப்படியே விரித்து கொடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, அதில் நான் நனைய போகிறேன் என்று அந்த மழையிலே நனைந்து கொண்டிருந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் இந்த துஆவை நாங்கள் கேட்க வேண்டும். பல இடங்களிலே பலவாறான இன்னல்களுக்கு, தொற்று நோய்களுக்கு இவ்வாறான நேரங்களிலே மனிதர்கள் ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே 2 ரக்அத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த உம்மத்திற்காக, இந்த பூமியின் வளர்ச்சிக்காக, பசுமைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய பலத்தை நாங்கள் இன்னும் அறியவில்லை. அல்லாஹ் எங்களிடத்தில் அந்த துஆவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்களோடு ரொம்ப இரக்கமுள்ளவனாக, நெருக்கமுள்ளவனாக இருக்கிறான். நாங்கள் கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும் என்ற உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் கேட்போம். இந்த உலக வாழ்க்கையை முறையாக பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுக்கு விருப்பமான நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களிடத்தில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக, எங்களை விட்டு மரணித்து கபராளிகளாகிவிட்ட அந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலை ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய ரஹ்மத்தான மழையை பொழிவிக்க செய்வாயாக. வறண்டு போன இந்த பூமியை யா அல்லாஹ் குளிர்ச்சி உள்ளதாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தல்வாயாக. விசேஷமாக பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லாஹ் நீ ஆறுதலை கொடுத்தல்வாயாக. அவர்கள் இழந்தவைகளை விட கைறுகளை, நலவுகளை கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாயாக. எங்கள் அனைவர்களையும் மௌத்து வரைக்கும் உனக்காக அமல் செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. இன்ஷா அல்லாஹ், வரக்கூடிய வாரத்திலே எங்களுடைய மாணவர்கள் காப்போத்தா சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த மாணவர்களுக்கு யா அல்லாஹ் நீயே உதவி செய்வாயாக. படித்த பாடங்களிலே நல்ல நினைவாற்றலை கொடுத்து உயர்ந்த பெறுபவர்களை எடுத்து நாட்டுக்கும் சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் யா அல்லாஹ் பெருமை சேர்க்கக்கூடிய மக்களாக, நல்ல குடிமக்களாக எங்களுடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் திகழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. பரீட்சை அவர்களுக்கு இலகுவாக்கி கொடுப்பாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.